தமிழக அரசியல்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற ஒரு விஷயம். திமுகவுடைய முக்கிய தலைவர்கள்ல ஒருத்தரும் எதிர்க்கட்சி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் மேல ஒரு புகார் ஒன்றை கொடுத்திருக்காங்க. அந்த புகாரோட அடிப்படையில அவரோட வீட்டுக்கே போன போலீஸ்காரங்க அவரை போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு. உதயநிதி ஸ்டாலின் மேல என்ன புகார்? இந்த விவகாரம் எப்படி இவ்வளவு பெருசாச்சு? இப்போ அரசியல்ல என்னதான் நடக்குது? இந்த வீடியோல பார்க்கலாம். இது உங்கள் வத்திக்குச்சி. காவிரி விவகாரம் தொடர்பாக நடந்த போராட்டத்தில் உதயநிதி பேசியிருந்தார். அதில் அவர் சொன்ன வார்த்தை மிகப்பெரிய சர்ச்சையாக வெடிச்சிருக்கு. அது என்னன்னா, த்ரிஷாவை பற்றி உதயநிதி சொன்னதா சோசியல் மீடியாவில் பரவுன கருத்துக்கு எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. குறிப்பாக அந்த கருத்து பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் இருந்ததாகவும் டபுள் மீனிங்கில் பேசினதாகவும் குற்றம் சாட்டியிருக்காங்க. இதுக்கப்புறம் தாவக சேர்ந்த நிர்வாகிகள் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த புகாரை வாங்கின போலீஸ்காரங்க ஆக்ஷன் எடுத்ததாகவும் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட விசாரணை நடத்துறதுக்காக போலீஸ் காவலில் எடுத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் இப்போ தமிழக அரசியல்ல மிகப்பெரிய விவாதமா மாறி இருக்கு. இன்னொரு பக்கம் பழி வாங்கறதுக்காக இந்த நடவடிக்கையா அப்படின்னு திமுக காரங்க கேள்வி கேட்டுட்டு வராங்க. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு அரசியல் மேடையில பேசின விஷயம் இங்க புகாரா மாறி இருக்கு. இந்த நடவடிக்கை தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் இடையில மிகப்பெரிய மோதலை உண்டு பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். உதயநிதி மேல சட்ட ரீதியான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அவர் மேல என்ன கேஸ் போட்டிருக்காங்க? இந்த விவகாரம் கோர்ட் வரைக்கும் போகுமான்றதை எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுது. இந்த விவகாரத்தை திமுக எப்படி ஹேண்டில் பண்ண போகுது? அடுத்ததா தாவேகா அரசியல் மோதலுக்கு தயாராகிட்டு வருதா? இன்னும் சில நாட்கள்ல தெரிய வந்துடும். ஒரு கருத்து, ஒரு புகார், போலீஸ் ஆக்ஷன், இதெல்லாம் தமிழக அரசியலையே பரபரப்பாக்கி இருக்கிற இந்த விவகாரம் அடுத்ததா எந்த திசையில போக போகுது? இந்த விவகாரத்தை பத்தி உங்க கருத்து என்ன? உதயநிதி மேல எடுத்திருக்க நடவடிக்கை சட்டப்படி சரியா, இல்ல அரசியல் நோக்கத்தோட செயல்பட்டதா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.